என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை இழுபறி நீடித்து வருவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது இபிஎஸ் டெல்லி சென்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 4 நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதல் முறையாக, அதாவது தங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதி செய்தது அதிமுக தான். அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதமே அதற்கான அந்த கூட்டணியை உறுதி செய்து பல்வேறு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்தார்கள். பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். அந்த வகையில் தான் பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைந்தன. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்து தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகளெல்லாம் கிட்டத்தட்ட அவர்கள் முடித்துவிட்ட நிலையில் தற்பொழுதுதான் அதிமுக அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை இறுதி செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 3 முறை டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா பல்வேறு கருத்துக்களை எடப்பாடியிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய இடங்களை பாஜக கேட்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அந்த தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர்கள் கூட்டணிக்கு வராத நிலையில் தங்களுக்கு 30 முதல் 35 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். அதே போல சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று டெல்லி தலைமை வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த புரட்சி பாரதமாக இருக்கட்டும், அல்ல புதிய நீதி கட்சியாகட்டும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் இரட்டையிலையில் போட்டியிட வேண்டும் என்றுதான் விரும்புவதாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் நீண்ட இழுபறி என்பது ஏற்பட்டதை அடுத்து நேற்றைய தினத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி நீண்ட நேர, கிட்டத்தட்ட சுமார் 2 மணி நேர காத்திருப்புக்கு பின்பாக அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினார். பேசி கிட்டத்தட்ட அந்த சந்திப்பு என்பது 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சந்திப்பு என்பது நடந்தது. அந்த சந்திப்பின் போது யாருக்கு எந்தெந்த தொகுதிகள், எந்த தொகுதிகள் என்பதெல்லாம் இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பியூஷ் கோயல் உடன் அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது பியூஷ் கோயலுடன் நாங்கள் 25 முதல் 27 தொகுதிகள் மட்டுமே கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில்தான் அமித்ஷா அவர்கள் நேரடியாக தலையிட்டு தங்களுக்கு கூடுதல் தொகுதியை வழங்க வேண்டும் என்று கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு விஷயங்களை இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுக தான் தலைமை. 4 நாட்களுக்குள்ளாக இந்த தொகுதி பங்கீட்டு உள்ளிட்ட விவகாரங்கள் நிறைவடையும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல நாளைய தினத்தில் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். அவரிடம் அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடிவு பெறும். நாளைய தினத்தில் அது கையெழுத்தாவதற்கான அந்த வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதே நேரத்தில் இன்று காலை பொறுத்த வரைக்குமே டிடிவி தினகரன், அன்புமணி போன்றவர்கள் எல்லாம் டெல்லி செல்ல இருக்கிறார்கள். அவர்களுடனும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்குமே பாமகவிற்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு சில தொகுதிகள் என்பது 2 பேருமே கேட்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக சோளிங்கராக இருக்கட்டும், திருப்பூராகட்டும், 2 தொகுதிகளுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கேட்கிறார்கள், பாமகவும் கேட்கிறார்கள். அதனால் ஒட்டுமொத்தமாக கூட்டணி பேச்சுவார்த்தையை டெல்லி தலைமை நடத்துவது என்பது நடத்தி கொண்டிருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. அதே நேரத்தில் இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக இந்த கூட்டணி எல்லாம் உறுதி செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை என்பதையும் அவர் அறிவித்திருக்கிறார். சலோமி. ராஜேஷ், இன்று நீங்கள் குறிப்பிட்டது போல கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணியா இருக்கட்டும், அமமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் இருவருமே இன்று டெல்லி செல்ல உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இல்லையா? அவர்களுடைய தொகுதி வலியுறுத்தல் என்னவாக இருக்கிறது? பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறதா? அவர்கள் கேட்கப்படும் தொகுதிகள் அளிக்கப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதா? தொடர்பான சொல்லுங்க. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். எங்களுக்குள்ளாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து எங்களுடைய தொகுதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்பது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இணையும் போது ஒரு டிமாண்டை வைத்திருக்கிறார். அதாவது தன்னால் தன் பின்னால் வந்தார்கள் என்பதற்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட
6 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த 6 தொகுதிகளை தர வேண்டும் என்று பாஜகவிடம் கோரிக்கை வைத்துதான் அவர் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளாக வந்தார். அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரைக்குமே நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை தர வேண்டும் என்றும் அவரும் ஒரு டிமாண்டை வைத்திருந்தார். 2 பேருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்றால் சோளிங்கர், திருப்போரூர். திருப்போரூரும் சோளிங்கரும் பொறுத்த வரைக்குமே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது அங்கம் வகிக்கக்கூடிய என்ஜி பார்த்திபனாக இருக்கட்டும், அதே போல கோதண்டபாணியாக இருக்கட்டும், இருவருமே சோளிங்கரை பொறுத்த வரைக்கும் என்ஜி பார்த்திபனுக்கு ஆனா அந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும். திருப்போரூரை பொறுத்த வரைக்கும் அங்கு கோதண்டபாணி நிற்க வேண்டும் என்பது டிடிவி தினகரனுடைய மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த 2 தொகுதிகளையுமே பாமக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. பாமக சட்டமன்ற உறுப்பினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் பாமக வலுவாக இருக்கக்கூடிய இந்த 2 தொகுதியும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அன்புமணி ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஒரு இழுபறி என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. யாராவது ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும், ஒன்றி சோளிங்கரை விட்டுக் கொடுக்க வேண்டும், இல்லாத திருப்போரூரை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை முடிவு பெறாத நிலையில்தான் தற்பொழுது 2 தொகுதிகளுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஒதுக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் விடாப்படியாக கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்படும் என்றும் தெரிகிறது. சலோமி, தங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.